25 வருஷமா ஒரு உலகத்தையே காப்பாத்திட்டு இருக்குன்னு எல்லாரும் நம்பின ஒரு விஷயம் உண்மையிலேயே அந்த உலகத்தை அழிச்சிட்டு இருந்தா கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில ஒரு பையன் தற்செயலா கண்டுபிடிச்ச ஒரு மிராக்கல் செடி பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முழு உலகத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியா ஆக்க போகுது. அந்த உலகத்தை காப்பாத்த கிளம்புற ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்க வைக்க போகுது. அதுக்கப்புறம் வெளியே வர உண்மைகளும் நடக்க போற ட்விஸ்டும் தான் ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்ட் படத்தோட கதை. நிஜமாவே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஒரு அனிமேஷன் படத்துக்கு இப்படி ஒரு ஸ்டோரியான்னு பார்க்கும்போது நமக்கே செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். சரி, ரொம்ப ஹைப் கொடுக்காம படத்துக்குள்ள போயிடலாங்க. நான் தான் உங்களுக்கு கிறிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். கதை ஆரம்பிக்கிற இடம் ஆவலோனியா. பார்க்க ரொம்ப அழகான உலகம். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த ஊரை சுத்தியும் வானத்தை தொடுற மாதிரி பிரம்மாண்டமான மலைகள் தான். எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அதே மலைகள் தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பல பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா யாரும் திரும்ப வரல. ஆனா ஒருத்தர் மட்டும் விடாமுயற்சியா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரு தான் ஜேகர் கிளாட். ஆவலோனியால இருக்கிற எல்லாருக்கும் இவர் ஒரு ஹீரோ. அவரோட வாழ்க்கையில ஒரே ஒரு இலக்கு தான், அந்த மலைக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக இப்ப அவரு அட்வென்ச்சர் ட்ரிப் கிளம்புறாரு. இந்த தடவை அவர் கூடவே அவரோட பையன் சர்ச்சரும் வரான். சர்ச்சருக்கு அப்பா மேல ரொம்ப மரியாதை. அவரை மாதிரியே பெரிய ஆள் ஆகணும்னு அவனுக்கு ஆசை. அதனால அவனும் இந்த ட்ரிப்ல கலந்துக்கிறான். கூடவே அந்த ஊர்ல இருக்கிற அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. பயணம் ஆரம்பிக்குது. நாட்களும் கிடக்குது. குளிர் அதிகமா இருக்கு. வழியில போற பாதைகள் எல்லாமே ஆபத்தா தான் இருக்கு. டீம்ல இருக்கிற நிறைய பேரு சோர்ந்தும் போயிடுறாங்க. ஆனா ஜேகர் மட்டும் நிக்கவே மாட்டாரு. அவருக்கு முன்னாடி இருக்கிற மலை தான் முக்கியம். இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சர்ச்சர் சடனா ஒரு விசித்திரமான செடியை பாக்குறான். அந்த செடியில நிறைய பழங்களும் இருக்கு. அதுக்குள்ள ஏதோ எலக்ட்ரிசிட்டி ஓடுற மாதிரியும் இருக்கு. அந்த செடியில இருக்கிற பழத்தை தொட ட்ரை பண்றான். அப்போ அவனுக்கு ஷாக் அடிக்குது. அந்த பழத்துல இருந்து வர எனர்ஜியை பார்த்ததும் அவனுக்கு ஆச்சரியம். இப்ப அந்த செடி சாதாரண செடி இல்லைன்னு அவனுக்கு புரியுது. சர்ச்சர் உடனே ஜாகர் கிட்ட ஓடி போய் சொல்றான், இத பாருங்க, இது நமக்கு ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கலாம்னு சொல்றான். சர்ச்சர் மனசுல வேற ஒரு கணக்கு ஓடுது. இத்தனை நாளா ஆவலோனியா மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த செடியை கொண்டு போனா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இங்கேயே நம்ம டிராவலை முடிச்சிட்டு ஊருக்கு திரும்பலாம்னு நினைக்கிறான். ஆனா ஜேகரோட கணக்கு வேற. ஏன்னா அவர் தேடுறது ஒரு செடியே இல்ல, மலைக்கு அப்புறம் என்ன இருக்கு அந்த உலகத்தை பாக்குறது தான் அவரோட கனவு, அவரோட லட்சியமும். அதனால சர்ச்சர் சொல்றத கேட்கவே மாட்டாரு. ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஆரம்பிக்குது. சர்ச்சர் இந்த கண்டுபிடிப்பே போதும்னு சொல்றான். ஜேகர் இது போதாதுன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே சண்டை பெரிய அளவுக்கு போயிடுது. கடைசியா ஜேகர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவரு தனியா பயணத்தை தொடர போறாரு. சர்ச்சர் மட்டும் திரும்ப ஆவலோனியாக்கு போக போறான். இப்படி அப்பாவும் பையனும் பிரிஞ்சிடுறாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்கல இந்த பிரிவு 25 வருஷம் நீள போகுதுன்னு. கட் பண்ணா அப்படியே 25 வருஷம் கழிச்சு ஆவலோனியா நகரம் இப்ப முழுசா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் சர்ச்சர் கண்டுபிடிச்ச அந்த செடி தான். அதுக்கு இப்போ பேண்டோன்னு பேர் வச்சிருக்காங்க. முதல்ல அந்த செடியில இருந்து கிடைச்ச எனர்ஜிய லைட்ஸுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிஷின்ஸ், அதுக்கப்புறம் வண்டிகளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஆவலோனியா முழுக்க பேண்டோ மேலதான் நம்பிக்கையா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த சிட்டி ரன் ஆகுறது அந்த செடியால தான். அதே சமயம் சர்ச்சர் இப்போ ஆவலோனியால பெரிய ஹீரோ. ஒரு எக்ஸ்ப்ளோரரா இல்ல, ஒரு விஞ்ஞானியாவும் இல்ல, ஆனா ஒரு உலகத்தையே மாற்றிய மனிதனா. இப்போ சர்ச்சருக்கு ஒரு குடும்பம் இருக்கு. மெரிடியன் சர்ச்சரோட ஒய்ஃப். அவங்க ரொம்ப தைரியமானவங்க, அதே சமயம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அப்புறம் ஈத்தன் சர்ச்சரோட பையன். ஆனா ஈத்தன் மனசுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அவனுக்கு விவசாயம் மேல அவ்வளவா ஆர்வம் இல்ல. பேண்டோ ஃபார்ம் ஹவுஸ பாத்துக்கிற வாழ்க்கையும் அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு வெளி உலகத்தை பார்க்கணும், புதிய விஷயங்களை கத்துக்கணும். சுருக்கமா சொல்ல போனா அட்வென்ச்சரா போகணும். ஆனா சர்ச்சர் மட்டும் இவர மாதிரியே ஒரு ஃபார்மரா அவங்க பையனை ஆக்கணும்னு ஆசை. அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு தெரியாத இடைவெளி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவுல ஈத்தனுக்கு டயாஸ்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல நேரம் செலவழிக்கிறாங்க, பேசுறாங்க. ஆனா ஈத்தன் இன்னும் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நேரா சொல்லல. ஏன்னா அவன் வாழ்க்கையில என்ன செய்யணும்னு இன்னும் முடிவு பண்ண முடியாம இருக்கான். அவனோட எதிர்காலம் ஒரு பக்கம், அவனோட ஆசைகள் ஒரு பக்கம், இரண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறான். மறுநாள் நைட்டு சர்ச்சர் வீட்டுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் மாதிரி வண்டி வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்குறது ஆவலோனியாவோட பிரசிடென்ட். அவங்க பேரு காலிஸ்டோ. அவங்க வேற யாரா இல்ல, சர்ச்சர் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவங்க இப்படி நேரா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும்னு சர்ச்சருக்கு புரியுது. இப்போ வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசும்போது காலிஸ்டோ நேரா விஷயத்துக்கு வராங்க. ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் அமைதியாகிறாங்க. காலிஸ்டோ சொல்றாங்க, பேண்டோ செடி சாக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல சர்ச்சரால நம்ப முடியல. ஏன்னா பேண்டோ இல்லாம ஆவலோனியாவை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. காலிஸ்டோ விளக்கமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பேண்டோ செடியோட வேர்கள் எல்லாமே மெதுவா பலவீனமாகுது. இந்த பால்ல இருந்து வர எனர்ஜி உற்பத்தி குறையுது. இதே நிலைமை தொடர்ந்தா கொஞ்ச நாள்ல முழு நகரமும் இருட்டுல முழுகிடும். வண்டிகள் ஓடாது, ஃபேக்டரி எல்லாம் நின்னு போயிடும், மக்களோட வாழ்க்கை தலைக்கீழ மாறிடும். இதை கேட்டதும் சர்ச்சர் ரொம்ப அமைதியா யோசிக்க ஆரம்பிக்கிறான். 25 வருஷமா அவன் உருவாக்கின உலகம் இப்போ உடைய
போகுது. ஆனா காலிஸ்டோ ஒரு திட்டம் சொல்றாங்க. அந்த பேண்டா செடிகளோட வேர்கள் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒரு பெரிய சிங்கோல்குள்ள இறங்கணும். அங்கதான் நம்ம தேடுறதுக்கான பதில் இருக்கலாம்னு சொல்றாங்க. சர்ச்சர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சம்மதிக்கிறான். ஏன்னா வேற வழி இல்ல. பேண்டோ காப்பாற்றப்படணும், அவலோனியா காப்பாற்றப்படணும். அதுக்காக இந்த மிஷன் வெற்றி அடையணும். ஆனா இன்னும் சில மணி நேரத்துல சர்ச்சரோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஷாக் அவனுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையிலேயே மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. காலிஸ்டோவோட பெரிய வெஞ்சர் கப்பல் ரெடியா நிக்குது. அவலோனியால இருக்கிற சிறந்த ஆட்கள் எல்லாருமே இந்த மிஷன்ல இருக்காங்க. சர்ச்சர் கூட கிளம்ப ரெடி ஆயிட்டாரு. ஆனா ஈத்தனுக்கு மட்டும் இது பிடிக்கல. ஏன்னா அவங்க அப்பா இங்க இருந்து கிளம்பிட்டா ஃபார்ம் ஹவுஸ் அவன் தான் பாத்துக்கணும். சர்ச்சர் மிஷனுக்காக கிளம்புறத மெரிடியன் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டவுட். இந்த மிஷன் சாதாரண மிஷன் இல்ல, ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது. அதனால சர்ச்சரை தனியா அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. சர்ச்சர் கிளம்பி கொஞ்ச நேரம் ஆனதும் அவங்களும் தன்னோட சிறிய விமானத்தை எடுத்துக்கிட்டு பின்னாடியே கிளம்புறாங்க. அதே மாதிரி அவங்க கிளம்புறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. அவங்க பையனை வீட்டுல காணோம். கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பேஸ்ஷிப் அந்த பிரம்மாண்டமான சிங்கோலுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்தாலே நமக்கே பயமா இருக்கு. எவ்வளவு ஆழம்னு தெரியல. அந்த இருட்டுக்குள்ளதான் இப்ப எல்லாரும் இறங்க போறாங்க. காலிஸ்டோ ஆர்டர் கொடுக்கறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் மெதுவா கீழே இறங்க ஆரம்பிக்குது. முதல்ல எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல சர்ச்சரோட ஒய்ஃப் அவங்க பையன் ஈத்தனை தேடி அங்க வராங்க. சர்ச்சருக்கு பயங்கரமான ஷாக். பையன் எங்க போனான்ட்டு பார்த்தா ஈத்தனும் அவங்க வீட்டு நாய் லெஜெண்டும் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல தான் ஒளிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சிங்கோலுக்குள்ள போக போக சுற்றுப்புறம் ஃபுல்லாவே மாற ஆரம்பிக்குது. நிறைய பாறைகள் இருக்கு, வித்தியாசமான செடிகள். யாருமே இது வரைக்கும் பார்க்காத உலகம் மாதிரி இருக்கு. ஸ்பேஸ்ஷிப் இன்னும் ஆழமா போயிட்டு இருக்கும் போது சடனா வெளியே இருந்து ஒரு பெரிய சத்தம் கேக்குது. என்ன நடக்குதுன்னு எல்லாரும் வெளியே வந்து பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது பிங்க் கலர்ல வைவர்ன்ஸ்னு ஒரு பெரிய பறக்கும் உயிரினங்கள் கூட்டமா வந்து அவங்க ஸ்பேஸ்ஷிப்பை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு பைலட் கிட்ட போய் சொல்றாங்க. சடனா அந்த வைவர்ன்ஸ் பைலட்டையே தூக்கிட்டு போயிடுது. இப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப்பை யாரும் ஓட்டல, கண்ட்ரோல் இல்லாம அந்த சிங்கோலுக்குள்ள போயிட்டே இருக்கு. அப்பதான் சர்ச்சரோட ஒய்ஃப் மெரிடியன் அவங்க வந்த குட்டி பிளைட்டை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு வராங்க. பேரிங்க பிடிச்சி திருப்பி ஜஸ்ட் மிஸ்ல எல்லாருமே எஸ்கேப் ஆகுறாங்க. அப்பதான் ஸ்பேஸ்ஷிப் சடனா ஒரு பிங்க் கலர் கிளவுட்ஸ்குள்ள நுழையுது. அங்க பார்த்தா வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அப்ப அங்க நடந்த ஷேக்கிங்ல சர்ச்சரும் லெஜெண்டும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனா இன்னும் ஸ்பேஸ்ஷிப் கண்ட்ரோலுக்கு வரல. அங்க இருக்கிற மரங்கள் மேல எல்லாம் மோதி கடைசியா பெரிய சத்தத்தோட ஸ்பேஸ்ஷிப் லேண்ட் ஆகி நிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க முன்னாடி இருக்கிற உலகத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அங்க இருக்கிற வானமே வேற மாதிரி இருக்கு, நிலமும் வேற மாதிரி இருக்கு, செடிகளும் வேற, உயிரினங்களும் வேற, எல்லாமே வேற. பார்க்க பயமாவும் இருக்கு, அதே நேரத்துல செம்ம அழகாவும் இருக்கு. இதுதான் ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்ட். இப்ப ஈத்தன் காலிஸ்டோ கிட்ட கேக்குறான், அப்பாவை காப்பாத்த போகணும். ஆனா காலிஸ்டோ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ஷிப்பை ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்க அப்பாவை போய் காப்பாத்துவோம்னு சொல்றாங்க. ஆனா ஏத்தனுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல. அவங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறான். சர்ச்சர் தனியா சுத்திட்டு இருக்கும் போது பொதார்க்குள்ள இருந்து ஏதோ அசைற சத்தம் கேக்குது. சடனா ஒரு ஜெல்லி உயிரினம் மாதிரி ஒண்ணு வந்து சர்ச்சரோட கச்சிஃபை எடுத்துக்கிட்டு ஓடுது. அதை துரத்திட்டே போனா சடனா அங்க ஒரு ரீப்பர் வருது. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பெரிய உடம்பு, ஆக்டோபஸ் மாதிரியான கால்கள். இது நேரா சர்ச்சரை துரத்த ஆரம்பிக்குது. சர்ச்சர் தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த உயிரினம் வேகமா நெருங்கிட்டு வருது. சர்ச்சர் கிட்டத்தட்ட மாட்டிக்க போற நேரம். அப்பதான் அங்க கையில நெருப்பு கண்ணோட ஒரு பெரிய ஆள் வராரு. அடுத்த நிமிஷமே அந்த ரீப்பர் பயந்து ஓட ஆரம்பிக்குது. சர்ச்சர் திரும்பி பார்க்கறான். அவன் முகமே மாறிடுது. ஏன்னா அவன் முன்னாடி நிக்கிறது அவங்க அப்பா ஜேகர். 25 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவங்க அப்பா திரும்ப வந்திருக்காரு. சர்ச்சர் அவன் கண்ணால பாக்குறது அவனால நம்ப முடியல. ஜேகர் மட்டும் ரொம்ப நார்மலா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. 25 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த சந்திப்பு இது. ஆனா எந்த ஒரு பாச உணர்ச்சியும் அங்க நடக்கல. ஏன்னா 2 பேரோட எண்ணமும் கருத்தும் வேற வேற. மறுபக்கம் ஈத்தன் அவங்க அப்பாவை தேடி தனியா சுத்திட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஒரு விசித்திரமான உயிரினத்தை பாக்குறான். ப்ளூ கலர் ஜெல்லி மாதிரி உடம்பு. முதல்ல அதை பார்க்கும் போது ஈத்தன் பயப்படுறான். ஆனா அது எந்த ஒரு தாக்குதலும் செய்யல. அதுக்கு பதிலா அவன் கிட்ட அது விளையாட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஈத்தன் அதுக்கு ஸ்பிளாட்னு பேர் வைக்கிறான். இப்போ இருந்து ஸ்பிளாட் ஈத்தன் கூடவே சுத்த ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல சர்ச்சர், ஈத்தன், ஜேகர் 3 பேருமே சந்திக்கிறாங்க. ஜேகர் தன்னோட பேரனை முதல் தடவையா பாக்குறாரு. ஈத்தனுக்கு அவங்க தாத்தா ஜேகரை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா ஜேகர் எப்பவுமே கேள்வி கேட்கிறாரு. இப்படிதான் நீ இருக்கணும்ட்டு ஆர்டரா சொல்றது இல்ல. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாரு. சர்ச்சர் மாதிரி எல்லாத்தையுமே முடிவு பண்றது இல்ல. இதனாலதான் ஏத்தன் கொஞ்சம் கொஞ்சமா ஜேகர் பக்கம் சாய ஆரம்பிக்கிறான். இப்போ 3 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜேகர் ஒரு விஷயம் கவனிக்கிறாரு. சர்ச்சர் இப்போ ஈத்தன் கிட்ட நடந்துக்கிற விதம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜேகர் சர்ச்சர் கிட்ட நடந்துகிட்ட மாதிரியே இருக்கு. அதாவது ஜேகர் தன்னோட கனவை சர்ச்சர் மேல திணிச்சாரு. இப்போ சர்ச்சர் தன்னோட கனவை ஈத்தன் மேல திணிக்கிறான். இந்த விஷயம் சர்ச்சருக்கு புரியவே இல்ல. ஆனா ஈத்தனுக்கு அது நல்லாவே புரியுது. அதனால இவங்க 2 பேருக்கும் நடுவுல திரும்ப திரும்ப சண்டை வர ஆரம்பிக்குது. கடைசியா எல்லாரும் ஒரு பெரிய ஏரியாவுக்கு வராங்க. இந்த ஏரியா முழுக்க பேண்டா ரூட்ஸ் பரவி இருக்கு. இத பார்த்ததும் சர்ச்சருக்கு செம ஹாப்பி. நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ரூட்ஸை சுத்தி நூத்துக்கணக்கான உயிரினங்கள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ரீப்பர்ஸ் கூட அங்க இருக்கு. இத பார்த்த சர்ச்சர் உடனே ஒரு முடிவு எடுக்கிறான். இவங்க தான் பேண்டாவோட எதிரிகள் அப்படின்னு. அதனால
அந்த ரூட்ஸை காப்பாத்த ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறான்றது. சர்ச்சர் அந்த பெரிய ரூட்ஸை பார்த்ததும் ஒரு விஷயத்த யோசிக்கிறான், எப்படியாவது இதை காப்பாத்தணும். ஏன்னா அவனோட மனசுல இன்னும் பேண்டாஸ் தான் அவலோனியாவோட உயிரா இருக்கு. அது இல்லனா உலகமே நின்னு போயிடும்னு நம்புறான். அதனால அங்க இருக்கிற ரீப்பர்ஸ் எல்லாமே அவனுக்கு எதிரியா தெரியுது. ஆனா அந்த நேரத்துல ஈத்தன் மட்டும் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் ஒரு விஷயத்த கவனிச்சிட்டு இருக்கான். அவங்க புதுசா வந்திருக்க இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் எதுவுமே காரணம் இல்லாம தாக்கல. அப்ப இவங்க மட்டும் ஏன் பேண்டாவையே டார்கெட் பண்றாங்க? அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமேனு இந்த கேள்வி அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஈத்தன் இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த ஏரியாவை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் சில விசித்திரமான விஷயங்கள் அவன் கண்ணுல படுது. பேண்டா ரூட்ஸ் போற இடம்லாம் அந்த இடம் ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சில இடங்கள் எல்லாம் அந்த ரூட்ஸ் எதையோ உறிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவன் இதை சர்ச்சர் கிட்ட சொல்ல ட்ரை பண்றான். ஆனா சர்ச்சர் கேட்க தயாரா இல்ல. ஏன்னா அவனுக்கு முன்னாடி தெரிஞ்ச உண்மை ஒண்ணுதான், பேண்டோ ஈக்குவல் டு அவலோனியா. அவன் மனசுல பேண்டாவை காப்பாத்தினா மட்டும் போதும்னு இருக்கு. அதே நேரத்துல சர்ச்சர் ஒரு பிளான் போடுறான். பேண்டால இருந்து உருவாகிற அந்த எனர்ஜி பாலை பயன்படுத்தி ரிப்பர்ஸை விரட்டலான்னு. ஏன்னா அவலோனியால பல வருஷமா அந்த பாலோட சக்தியை தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த எனர்ஜியை ஆயுதமா பயன்படுத்த முடியும்னு அவன் நினைக்கிறான். காலிஸ்டோக்கு இந்த ஐடியா பிடிச்சு போகுது. உடனே டீம் முழுக்க அந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியல அந்த முடிவு இன்னும் பெரிய பிரச்சனையை தான் உருவாக்க போகுதுன்னு. ஈத்தன் மறுபடியும் சர்ச்சர் கிட்ட பேசுறான். ஒருவேளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேக்குறான். சர்ச்சருக்கு சம கோபம் வருது. சர்ச்சர் உடனே இது விளையாட்டு இல்ல, மொத்த உலகத்தையும் காப்பாத்துற விஷயம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஈத்தன் அதனாலதான் எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்றான். இதனால ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை வருது. கடைசியா ஏத்தன் கோபத்துல அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா ஏத்தன் போன வழியிலேயே சர்ச்சரும் பிளைங் ஸ்கையை எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறாரு. மறுபடியும் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. அதுல உங்களோட ஆசைய என் மேல திணிக்காதீங்கன்னு சொல்லி கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிடறான். அப்பா சர்ச்சருக்கு பயங்கரமான ஷாக். ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்றோமோன்னு சர்ச்சர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வாக்குவாதம் நடக்கும் போதே கொஞ்ச நேரத்துல அவங்க பழைய உலகத்துக்கு வந்திருக்காங்க. நீல வானம், மலை எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. சர்ச்சரோட அப்பா ஜேகர் போக நினைச்ச மலைக்கு ஆப்போசிட் சைடுக்கு வந்திருக்காங்க. இப்பதான் முதல் முறையா அந்த சைடுல கடலை பாக்குறாரு சர்ச்சர். ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல சர்ச்சரோட முகமே மாறிடுது. ஏன்னா அவன் பார்த்தது ஒரு உலகம் இல்ல, ஒரு உயிரினம். அங்கதான் அந்த உயிரினத்தோட கண்ணை பாக்குறாங்க. அங்க பார்த்த மலைன்னு நினைச்சது உடம்போட ஒரு பகுதி. அங்க ஆறுன்னு நினைச்சது உடம்புல ஓடுற அமைப்புகள். சிவப்பு நிற ஏரியான்னு நினைச்சது ஒரு இதயம். அப்பதான் உண்மை புரியுது, இவ்வளவு நாளா அவலோனியா இருந்தது ஒரு பிரம்மாண்டமான உயிரினத்தோட முதுகு மேல. இப்போ இவ்வளவு நேரம் அவங்க இருந்த இடம் அந்த உயிரினத்தோட உடம்புக்குள்ள. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா பேண்டாஸ் ரூட் எங்க போயிருக்கு, ஏன் அந்த உயிரினங்கள் அட்டாக் பண்ணுது, ஏன் இந்த உலகம் பலவீனமா ஆகுது, எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குது. ஏன்னா பேண்டா ஒரு அதிசய செடி இல்ல, அது ஒரு ஒட்டுணி. அந்த உயிரினத்தோட இதயத்துல ஒட்டிக்கிட்டு அதோட சக்தியை உறிஞ்சி வளர்ந்துட்டு இருக்கு. அவலோனியாக்கு கரண்ட் கொடுத்த அதே பேண்டோ அந்த உயிரினத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கு. சர்ச்சர் இதை கேட்டதும் பேச முடியாம நிக்கிறான். 25 வருஷமா அவன் பெருமையா நினைச்ச விஷயமே இப்போ ஒரு பெரிய தவறுன்னு தெரிய வருது. அதே நேரத்துல இன்னொரு உண்மை வெளியே வருது. ரீப்பர் இவ்வளவு நேரம் வில்லன்னு நினைச்ச உயிரினங்கள் உண்மையில வில்லனே இல்ல, அந்த உயிரினத்தோட உடம்ப பாதுகாக்கிற பாதுகாப்பு அமைப்போட ஒரு பகுதி. நம்ம உடம்புல நோய் வந்தா ஒயிட் பிளட் செல்ஸ் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி பேண்டாவால வந்த நோயை அழிக்க தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க தொடர்ந்து பேண்டா ரூட்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் சர்ச்சருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. இப்போ உடனே சர்ச்சரும் எலியாசும் ஸ்பேஸ்ஷிப்புக்கு போய் காலிஸ்டோ கிட்ட உண்மையை சொல்றாங்க. பேண்டாவை காப்பாத்த கூடாது, அதை அழிக்கணும்னு சொல்றான். ஆனா காலிஸ்டோ ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுல ஒரு பயம், பேண்டா இல்லனா அவலோனியா எப்படி வாழும், மக்கள் எப்படி சர்வே பண்ணுவாங்க. இதனால அவங்க இன்னும் பேண்டாவை காப்பாத்தணும்னு முடிவு பண்றாங்க. இப்பதான் டீம் ரெண்டு பக்கமா பிரிய போகுது. சர்ச்சர் ஜாகர் கிட்ட சொல்றான், நாம இருக்கிறது ஒரு கிரியேச்சரோட உடம்புக்குள்ள. நீங்க பாக்கணும்னு சொன்ன மலைக்கு அந்த சைட்ல வெறும் கடல் மட்டும் தான் இருக்கு. நாம அந்த கிரியேச்சருக்கு மேலதான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றான். ஆனா ஜாகர் சர்ச்சரை நம்பல. அவரே போய் பார்க்க கிளம்பிட்டாரு. அந்த சமயத்தை தான் சர்ச்சர் ஃபேமிலிய ஒரு ரூம்ல காலிஸ்டோ அடைச்சு வச்சு அந்த பால் எனர்ஜியை வச்சு இந்த ரீப்பர்ஸ சாக்கடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்பிளாட்டும் லெஜெண்டும் சேர்ந்து டோரை ஓபன் பண்ணி சர்ச்சர் ஃபேமிலியை ரிலீஸ் பண்றாங்க. மெரிடியன் உடனே ஸ்பேஸ்ஷிப்பை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் சர்ச்சரும் ஏத்தனும் வைவன்ஸ் மேல ஏறி அந்த பேண்டாவோட ரூட்ஸை பிரேக் பண்ண பிளான் பண்றாங்க. பட் சர்ச்சரால தனியா பிரேக் பண்ண முடியல. அவன் கையில வச்சிருந்த எக்யூப்மெண்ட்டும் இப்போ உடஞ்சு போயிடுது. அதே சமயம் ஏத்தனும் ரீப்பர்ஸ கூட்டிட்டு வர போயிருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம சர்ச்சர் கவலைப்பட்டு இருக்கும் போது
தான் ஜாகர் என்ட்ரி கொடுக்கறாரு. வாடா மகனே, ஒரு கை பாத்துடலான்னு 2 பேரும் சேர்ந்து அந்த பேண்டாவோட ரூட்ஸ உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஏத்தனும் அந்த ரீப்பர்ஸ அங்க கூட்டிட்டு வந்துட்டான். இந்த ஒரு தருணத்துக்காக தான் ரீப்பர்ஸ் காத்துட்டு இருந்தது. பேண்டா பலவீனமான உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில நிமிஷங்கள்ல மொத்த பேண்டாவுமே அழிஞ்சு போயிடுது. அடுத்த கொஞ்ச நிமிஷத்துலயே அந்த உயிரினத்தோட இதயம் மறுபடியும் பலமா துடிக்க ஆரம்பிக்குது. முழு உடம்புக்கும் சக்தி திரும்ப வருது. இப்ப அந்த கிரியேச்சருக்கு முழுசா உயிர் வந்துருச்சு. அதோட கூடவே ஆவலோனியாவும் காப்பாத்தப்பட்டாச்சு. இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆவலோனியால நிறைய மாற்றங்கள். இப்ப மக்கள் யாரும் பேண்டாவை நினைச்சு கூட பாக்குறது இல்ல. எல்லாரும் விண்ட் டர்பின் மூலமா எனர்ஜியை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சர், ஈத்தன், ஜேகர் 3 பேரும் இப்ப நல்ல புரிதலோட இருக்காங்க. ஈத்தன் சந்தோஷமா அவன் ஃப்ரெண்டு டயாஸ் கூட புதிய இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்பிளாட்டும் அவன் கூடவே நண்பனா இருக்கு. ஜேகரும் சர்ச்சரும் இப்போ ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அப்படியே கேமரா மெதுவா ஜூம் அவுட் ஆகுது. ஆவலோனியா தெரியுது. அதுக்கு கீழே இருக்கிற அந்த பிரம்மாண்டமான உயிரினம் தெரியுது. அது அமைதியா அந்த உலகத்துல நீந்திட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்டு படம் முடியுது. இந்த படத்தோட பெரிய மெசேஜ் என்னன்னா, நமக்கு நல்லதுன்னு நினைச்சு நம்ம பயன்படுத்துற ஒரு விஷயம் வேற எதையாவது அழிச்சிட்டு இருக்கலாம். அதனால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு இந்த படம் சொல்லுது. ஒருவேளை நீங்க சர்ச்சரி இடத்துல இருந்திருந்தா பேண்டாவை அழிச்சிருப்பீங்களா, இல்ல ஆவலோனியா மக்களுக்காக அதை காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பீங்களா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் கிட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பர் வீடியோட உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் பாய்.